ஏடிஎம்கேல நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எம்ஜிஆர் வந்து என்ன சொல்றது, இப்ப எப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டம் வச்சுட்டு ஒரு கற்பனையில எல்லாரையும் பட வச்சுட்டு இருக்கான். யாரு சினிமாவுல என்னெல்லாம் இவர் செஞ்சிருக்காரோ அதெல்லாம் நட்சத்திர சினிமான ஆடியன்ஸ் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மக்களா தான் எப்படி விஜய் இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அதே நிலைமையில எம்ஜிஆர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சோறு போட்டோம், சத்துணவு போட்டோம் அப்படிங்கிற சத்துணவு யார் போட்டா, யார் கொண்டு வந்தா? காமராஜர் கொண்டு வந்து 4 இடத்துல நடத்துனத நீங்க 40 இடத்துல நடத்துங்க. அதை வழிமொழிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணீங்க, அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு அம்மா உணவுன்னு இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணல, ஒரு சில இடத்துல மட்டும் ரன் ஆயிட்டுன்னு சொல்லிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆனா என்னன்னா, அம்மா உணவுல சாப்பாடு போடுற அன்னைக்கு அம்மா உணவகத்துல போய் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மக்கள் அதுல தும்பரமா இருக்கிற சூழ்நிலைன்னா மக்களோட அடித்தட்ட மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வேற ஒருத்தன் போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவனை கூப்பிட்டு விஜய்க்கு முன்னாலே அவனுக்கு பெரிய மலை போடுவாங்க. கடவுள்கிட்டயும் பணம் தான் பேசுறேன்னு சொல்லுவாங்க. பணம் தாங்க, எங்கேயுமே நீங்க பணத்தை வச்சு டிராவல் பண்ணலாம். உடனே சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜய வந்து இந்தியாவில இருந்தே ஓட விட்டுருவாங்க, எங்க போய் குடியிருப்பானே தெரியாது, ஒரு மயிர் கொடுக்க மாட்டாங்க, அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் NK. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்களான்னு இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கேன் சொல்ல, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, இதுதானே. இல்லைங்க, வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கும். புரியுதுங்களா? வெயில் காலத்துல எப்படா சளி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அப்ப நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா திடீர்னு சளி பிடிக்காம இருக்கு. நீங்க ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? நம்ம இயற்கையான பானங்கள் நிறைய இருக்கே சார். மோர் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், அப்படி போங்களேன். எதுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணுமா உங்களுக்கு? இதுல இருந்தே தெரியுது சீமானுக்கு ஓட்டு போட்டு. ஆமா, இயற்கையோட இயற்கையா இருக்கிறோம் சார். உடனே சீமானோட டச் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. ஆமா, நீங்க உங்களுக்கே தெரியாம நோட்டா கூட. ஆமா, ரிசல்ட் வரும்போது தெரியும் யாருக்கு போட்டிருக்கோம் யாருக்கு போடலன்னு. சார் ரிசல்ட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். 5 முனை போட்டினாங்க, அப்புறம் 4 முனை போட்டினாங்க, இப்ப 3 முனை போட்டிங்கிற மாதிரி வந்து நிக்குது. இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் ஒரு பக்கம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப ரிசல்ட் எப்படா வரும் எல்லாருமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. மே நாள் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் யார் வருவா, லீடிங் யார் வந்தா, உங்களுடைய ஐடியா சார்? யார் சார் வருவா? யாரு வந்தாலும் நான் வேலை பார்த்தாதான் எனக்கு சாப்பாடு. செருப்பு தைக்கிறான், ரோட்ல உட்காந்து செருப்பு தைப்பான்ல, அவனுக்கு 4 செருப்பு பிஞ்சாதான் அவனுக்கு அந்த சாப்பாடு. விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே அவனா செருப்பு தைக்கிறான், ஐயோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு நாங்க பேர சொன்னோம் இல்லைங்க. சரி, யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே வச்சுக்கீங்களேன். அது மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குதா? தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் வேணும் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு ஆளணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு தலைவர் வேணும். அப்ப யார் வந்தா நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுக்கு ஏன் மறுபடியும் இப்படி தேர்தல் வைக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கா? தமிழ்நாட்டு தேர்தல் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருக்கு? வாழ்க்கையில நான் நல்லா இருக்கேன், ஆனா என் நாடு நல்லா இருக்கு, நல்ல போக்குல போயிட்டு. அந்த நல்லா இருக்கிற நாட்டுல நான் தான் நல்லா இல்லாம இருக்கேன்னா அது என் புத்திக்கு, என் செயல்பாடுக்கு, என் வாய்க்கு எந்த ப்ரொடியூசரும் கிடைக்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான் தப்பு. என் மேல தப்பு, ஆள்றவன் மேல சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் நல்லா இல்லை அப்படின்னா நான் தான் தப்பு. ஆனா நாளைய சமுதாயம் திமுக இல்லாம வேற எவனாவது ஆண்டாங்கன்னா அது ஆட்சியில தான் தப்பு, அவங்க தப்பு கிடையாது, மக்கள் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அதனால இந்த புரிதல்ல சொல்றேன். ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்லும்போது முன்னாடி தானே சொல்ல முடியும், ஆண்டவங்க வந்துட்டு நிறைய ஊழல் பண்ணாங்க, துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை கவனிக்கல, ஆசிரியர்களுடைய போராட்டத்தை கவனிக்கல, அங்கங்க மேடு பள்ளமா இருந்து சென்னையே வந்து குண்டு குழியுமா இருந்து அப்பெல்லாம் கவனிக்கல. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் வர டைம்ல தான் எல்லாமே சரி பண்ணாங்க. மக்கள் வந்துட்டு ஒரு பக்கம் அதான் போதை கலாச்சாரம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்காத ஒரு அரசு திருப்பி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் பயப்படுறாங்க. சில பேர் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதே ஆட்சி கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நீங்க
எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே என்னன்னா நடந்து முடிஞ்சது இல்லாத ஒண்ணு பத்தி இப்ப இருக்கிறத வாழ்றதுல வசதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ம். இந்த வாழ்க்கையும் இல்லாம ஒரு காலத்துல இருந்ததுங்கிறத பத்தி எவனுமே யோசிக்கல. அதாவது நீங்க ஆதி காலத்தை சொல்றீங்க. ஓ, ஆதிகாலம் ம். எது? எல்லாருமே ஊர்ல இருக்கிற எல்லாருமே அம்மனம்மா வந்துட்டு இந்த காலத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆதாம் எவ்வளவு காலத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஆ? இந்த பறையம்பள்ளம் ஊர்ல அலுமினிய டம்ளர்ல டீ குடிச்சிருந்த காலம் எந்த காலம்? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறவ பார்த்தது. அந்த காலத்தை மாத்தி அமைச்சதெல்லாம் யாரு? ஒரு திமுக காரங்க. ம். ம். பெரியாரு அப்படின்னு போராட்டவாளர்கள் அப்படின்னு திமுக இதெல்லாம் நடந்து அது மாதிரி இப்ப எங்கேயாவது பார்க்க முடியுதா? எவனாவது இந்திய டம்ளர்லயா டீ குடிச்சிட்டு இருக்கா? ம், சரிக்கு சமமா உட்காந்து ஸ்டார் ஹோட்டல்லயும் அவங்களோட இருக்காங்கன்னா இது நாட்டோட முன்னேற்றமா, சமுதாய முன்னேற்றமா, இல்ல அவன் படிச்சுட்டான் அவனா வசதி ஆயிட்டாங்கிற முன்னேற்றம்? ம். ம். புரியுதுங்களா? இது மத்த கட்சிக்காரனுங்க நடத்தினானுங்களா? ஏடிஎம்கே இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்கல்ல. ம். ஏடிஎம்கேல நான் திருப்பி சொல்றேன், ம். எம்ஜிஆர் என்ன சொல்றது, இப்ப எப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டம் வச்சுட்டு ம். ஒரு கற்பனையில எல்லாரையும் பல வச்சுட்டு இருக்கான். யாரு? சினிமாவுல என்னெல்லாம் இவர் செஞ்சிருக்காரோ அதெல்லாம் நிஜத்துல செய்வான்னு ஆடியன்ஸு கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மக்களா தான் எப்படி விஜய் இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அதே நிலைமை தான் எம்ஜிஆர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு முட்டு கொடுத்து ஓட்டு போட்டவன் எல்லாமே இன்னைக்கு எப்படி தற்கொலைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த மக்கள் முட்டாளா இருந்தாங்க. அந்த முட்டாள்தனத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இளவஞ்சிங்க சீரியஸா ம். ம். ஒரு புதுமையா ஒண்ணு நடத்திருக்கும்ல. சோறு போட்டோம், சத்துணவு போட்டோம் அப்படிங்கிற சத்துணவு யாரு போட்டா? யாரு கொண்டு வந்தா? காமராஜர். காமராஜர் கொண்டு 4 இடத்துல நடத்துனத நீங்க 40 இடத்துல நடத்துனீங்க. அதை வழிமொழிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணீங்க. அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு அம்மா உணவுன்னு இருக்கு. ம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணல, ஒரு சில இடத்துல மட்டும் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ம். புரியுதுங்களா? ஆனா என்னன்னா அம்மா உணவகத்துல சாப்பாடு போடுற அன்னைக்கு அம்மா உணவகத்துல போய் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மக்கள் அதுல மும்பரமா இருக்கிற சூழ்நிலைன்னா மக்களோட அடித்தட்ட மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான். ம். இன்னைக்கு அம்மா உணவகத்துல எவனாவது லைன்ல அந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல லைன்ல இருந்து சோறு வாங்குற மாதிரி இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்துல லைன்ல இருந்து சோறு வாங்குறாங்க. அதை பார்க்கணும். இன்னைக்கு சம்பாதிக்கிறான், சே இங்க போய் சாப்பிடறத விட வேற இடத்துல போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பணநிலைய வருமானத்தை தனிநபர் வருமானத்தை ஏற்றி வச்சிருக்கிறது திமுக அரசு. இதை பார்க்கணுங்க. ஒரு தனி மனிதனோட வருமானம் எந்த அளவுக்கு ஏறி இருக்கிறதே பார்க்காம அம்மா ஹோட்டல மூடி ஈஸியா டக்குன்னு சொல்றேன் அம்மா ஹோட்டல மூடி இருக்கான். ஓடாத ஹோட்டல எவன் வச்சிருப்பான்? அம்மா ஹோட்டலையும் காசு வாங்கிட்டு தானே இட்லி கொடுக்குறாங்க. அந்த இட்லி சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லாதவன் தான் இருக்கா. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்படாம இருக்காங்கிறது அந்த தாட்ஸ் தான் வச்சுக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த இப்ப அரசியல் நின்று சாமி எல்லாம் செய்யும்னு சொல்லிட்டு போய் இதெல்லாம் கும்பிட்டு இருக்காரு. ஆமா சார். இப்ப கூட ஷீரடி சாய்பாபா கோயில் போயிருக்காரு. நேத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. முருகன் கோயில்ல போய் இது என்னது, ஐயோ, சத்ரு சம்ஹார யாகம் வளர்த்துருக்காங்க. சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு சம்ஹாரம் அப்படின்னா எதிரியெல்லாம் தீர்த்து கட்டுறது. ஓகே ஓகே, அதுக்கு பேரு யாகமா? யாகங்கிறது அது யாகம் தீய வச்சு வளர்க்கறது. அது யாகம் வளர்க்கறது. இந்த அந்த காலத்துல முனிவர்லாம் கூடி நின்று வளர்ப்பாங்கல்ல, அது மாதிரி இவனுங்க வேட்டியை கட்டிட்டு கூடி நின்று யாகம்லாம் வளர்ந்துருக்காங்க. சரி, நான் கேக்குறேன், ஜோசப் விஜய் எதுக்கு ஒரு பக்கம் யாகம் வளர்க்கிறாரு, ஒரு பக்கம் சீரடி சாய்பாபா போய் பாக்குறீங்க? அதுதான் எனக்கு புரியல. அதாவது எம்மதம் சம்மதங்கள்லாம் இல்லைங்க. ஒரு விஷயங்க, ஏசுநாதர் நம்ப முடியாம தான் ஆமா அந்த ஆள் திடீர்னு காலை வாரி விட்டுருவான். எப்படி சார்? அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட கோயில் சர்ச்ல முட்டி போட்டுட்டே போனார்ல, அது எப்படி காலம் வரும்? அததான் சொல்றேன், ஒரு பையன் தான். இல்லாட்டா ஏங்க முருகனை போய் பார்க்கணும்? முருகனை போய் சம்சாரம் பண்ணு. நீங்க நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல, எம்மதமும் சம்மதம் அப்படி ஜோசப் விஜய்க்கு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம் இல்லையா? அப்ப முகமது ஜோசப் விஜய் மேபி இப்ப சொல்ல முடியாது. நீங்க சீரடி போயிருக்காரு, நாளைக்கு தர்கா அந்த மாதிரி போகலாம் இல்லையா? வாய்ப்புகள் இருக்கே சார். இருக்க வேண்டியது இருக்க மாட்டேங்கிறான். எம்மதமும் சம்மதமும் மோடி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுல மோடி தான் எம்மதமும் சம்மதம். இந்தியா முஸ்லிமுக்கும் உண்டு, கிறிஸ்துவனுக்கும் உண்டு, இந்துக்கும் உண்டுங்கிற ஒரு இதுல அந்த ஆள் இருக்கும்.
இருக்க வேண்டிய இருக்க மாட்டேங்கிறான். இந்த கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறான்னா அந்த அந்த ஆளு என்னன்னா எல்லாமே நாடே இந்துத்துவா மாத்தணுங்கிறதுக்கு அவரு ஜெய் கூட ஸ்ரீராம் ஆமா அப்படிங்கிற அவரு இடத்துல கூட கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. ஆமா எல்லாம் பிரார்த்தனை எதுக்காக பண்றாங்க? ம். இந்த ஆளு பாட்டுக்கு முருகன் கோயில்ல போய் கும்பிட்டு வந்துட்டான் அப்படின்னா, ஆமா முருகன் பெரிய கடவுளா இல்ல ஜெய் ஸ்ரீராம் பெரிய கடவுளா? எந்த கடவுள் பெருசு? சோ கடவுளுக்குள்ளேயே போட்டி வந்துட்டா. ஆமா ஏறங்க பெருசு. நான் கேக்குறது என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மோடி சொல்றாரு இல்லையா? ஆ? இவன் போய் பார்த்தது வந்து முருகர் பெருசா ஜெய் ஸ்ரீராம் பெருசா? அப்படி இல்ல, எனக்கு யாரு பிடிக்குமோ அந்த கடவுள் தானே வெளில கொண்டு வர முடியும். அப்படிதானே போயிட்டு அப்போ நீ 3 கடவுளையும் பண்ணிரு, 3 கடவுளையும் வேண்டியிருக்க. 3 கடவுளும் என்ன நினைக்கும்? ஏமா இப்ப இது முருகன் என்ன நினைப்பாரு? முருகன் கிளம்பலாம் மயில் ஏறி உட்கார்ந்து அந்த வேலு. ஆமா சத்ரு சம்ஹாரம் பண்றதுக்கு வேலை எடுத்துட்டு அப்படி கிளம்புற நேரத்துல தப்புன்னு யோசனை இல்ல. இவன் மண்டி போட்டு அங்கேயும் வேண்டாம். அப்ப நம்ம போவோம் இயேசுநாதர் போவான்னு சொல்லிட்டு முருகர் பாட்டுக்கு மயில்ல பேசாம ரெஸ்ட் எடுத்துட்ட இயேசுநாதரும் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிறப்ப இல்லையே இந்த கம்யூனிட்டி போய் எல்லா கோயிலையும் புல்லா போட்டு கும்பிட்டுருக்காரு அப்படின்னு போய் அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இயேசுநாதரும் அவரே உட்கார்ந்த இடத்துல இருந்து மிராக்கல் பண்றத விட அவரு என்ன மிராக்கல் பண்றது? இந்த பாதிரியார் எல்லாம் மிராக்கல் பண்றதெல்லாம் பாத்துருக்கீங்களா? மனுஷங்களை பாக்காதீங்க, கடவுளை பாருங்க. ஓ அதான் கடவுளை பாருங்க. இப்ப நாங்க முருகர் கடவுளை தானே பாக்குறோம். அங்க பூஜை செய்யற அந்த பூஜாரியா நாங்க பாக்குறோம். பெரிய பெரிய முதலமைச்சர் வரைக்கும் சங்கராச்சாரிய காலில் எல்லாம் கும்பிட்டு புரியுதுங்களா? ஏதோ செத்தவனை கும்பிட்டாலும் பரவாயில்ல. இப்ப பாபா செத்து போயிட்டாரு. இந்த பாபாங்கிறவரு அவரை காப்பாத்திட்டு இல்ல, அதனாலதான் செத்து போயிட்டாரு. சீரடி சாய்பாபா அப்புறம் அவரை காப்பாத்திட்டாரா? அவரை காப்பாத்திட்டு போயிட்டாரு. டர் மறுகையா எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு நாள் போய் தானே சேர போறாங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிளா சொல்ல வந்தவர் தானே அவரு. நான் வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்ல வர மேட்டர் என்னன்னா கடவுள்ங்கிறது உங்களோட நம்பிக்கை, உங்களோட மனசாட்சி. நீங்க மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம மனசாட்சிக்கு அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்க பொண்டாட்டிக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? அதாவது கடவுள்ங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கை, புரியுதுங்களா? அந்த நம்பிக்கைங்கிறது என்னன்னா மனசாட்சி பிரகாரம் நடக்கிறது, மனசாட்சி பிரகாரம் உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, துரோகம் பண்ணாம இருக்கிறது, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி நினைவுகள் தான் கடவுள்கள். இதெல்லாம் சரியா இருந்தா நமக்கு நல்லது நடக்கும். அப்படின்னா நம்ம சும்மா உட்காந்துட்டு தான் நமக்கு நல்லது நடக்கும். நாம நல்லதா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்குங்கிறதுக்கு தான் கடவுள், நீயும் கடவுள் நானும் கடவுள்ங்கிறது இந்துத்துவத்தை சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா கடவுள்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றது. இங்க நீங்க மனசாட்சி பிரகாரம் இருக்கிறீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பெத்த பிள்ளைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் அடுத்தவனை கை காட்டுறீங்க, திமுக அப்படின்னு. இதெல்லாம் வந்து மனசாட்சி பிரகாரம் நீங்க நல்ல விதமா நடந்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்படி எல்லாம் இது விட்டு போய் வேலை இது என்ன சொல்றது, ஒவ்வொரு கோயிலையுமே சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு லைன். ஆமா சீரியஸா விஜய் வந்துட்டாரு அப்படின்னு லைன்ல போயிட்டாரு அப்படின்னு அந்த பூசாரிக்கு தனிப்பட்ட முறையில விஜய் கொடுத்தது 5000 ரூபான்னா வேற ஒருத்தன் போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவனை விட்டு விஜய்க்கு முன்னாலேயே அவனுக்கு பெரிய மாலை போடுவாங்க. கடவுள்கிட்டயும் பணம் தான் பேசுதுன்னு சொல்ல வரீங்க? பணம் தாங்க. எங்கேயுமே நீங்க பணத்தை வச்சு டிராவல் பண்ணலாம். உடனே சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜய வந்து இந்தியாவில இருந்தே ஓட விட்டுருவாங்க, எங்க போய் குடியிருப்பானே தெரியாது, ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க. அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டிட்டே இருப்பான். புரியுதுங்களா? உடனே நாளைக்கு பிச்சை எடுக்க விட்டுருவாங்களா என்ன? பணக்காரனோட அப்படி ஜாயின் அடிச்சு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதான் இயல்பு. பிரேமலதா பேசாததா இப்போ ஒரே கட்சி உள்ளார ஒண்ணாங்க. புரியுதுங்களா? நடந்துதான் அரசியல்ல வந்துட்டு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப அப்ப இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரர்கள், சந்தர்ப்பவாதிகள். நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லைங்கிற பேச்சே வந்து தப்புதானுங்க பேசிக்கா. அரசியல் அது அரசியலையா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் எதிரினா எதிரியா பாரு. அது என்ன, நாளைக்கு எதிரி, நேத்து எதிரி, இன்னைக்கு நண்பரு, அப்ப நாளைக்கு திருப்பி எதிரியோ? அந்த வாழ்க்கை எதுக்கு? புரியுதுங்களா? இங்க யாருமே வந்து சீரியஸா சொல்ற அவனோட சுயநலத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களை எப்படி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா
கற்பனையிலேயே வாழ வச்சுட்டாங்க. நாளைக்கு இப்படி நீ இருப்ப, நாளைக்கு இப்படி இருப்ப, அதாவது டேய் நீ அப்படியெல்லாம் இருக்கியடா அப்படின்னு சொல்ற வாழ்க்கையை நம்மகிட்ட சொல்லி அந்த போராட்ட குணமே இல்லாம நாளைக்கு நீங்க காரு வாங்குவீங்க எல்லாம், நாளைக்கு அந்த ஆசையை மட்டும் வளர்த்து விட்டுட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு இல்லாமே வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. சார் இப்ப நீங்க இந்த சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்து இப்ப ரீசெண்டா வந்துட்டு சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்துட்டு பரவலா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு அம்மா வந்துட்டு தீவிர விஜய் ரசிகர் போல அவங்க சொல்றாங்க, விஜய் மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கல, முதல்வரா சிஎம்மா வரலனா நானும் செத்துருவேன், என் குழந்தைங்களை விஷம் வச்சு கொண்டுடுவேன். ஏன் சார் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட இருக்காங்க? இப்படி இருக்கு ஒரு இந்த மென்டாலிட்டியில இருக்க ரசிகர்களுக்கு இல்ல பேசிக்கா வந்து தற்குறிகள் எங்கேருந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்ல, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எல்லாம் கிடையாது. அதாவது எது வெற்றின்னு தெரிஞ்சாதானே தோல்வியை பத்தி யோசிப்போம். புரியுதுங்களா? எது வெற்றின்னு உங்களுக்கு தெரியாது. இவங்களோட லைஃப்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, அப்பெல்லாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்பன்னு ஒருத்தன் வீட்டுல இருப்பான், அவன் அந்த பிள்ளைய கண்டிப்பான். அம்மான்னு ஒருத்தி இருப்பா, புருஷன் தப்பு பண்ணிட்டு வந்தா கூட புருஷனை தெருவுல போட்டு திட்டுவா கிட்டுவா. இது குடும்பத்துல சண்டை இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசு காலங்கள்ல. புரியுதுங்களா? ஆனா இப்ப எப்படின்னா, புரியுதுங்களா, அடிப்படையே தப்பா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது கல்யாணம் பண்ணாமவே புள்ள பெத்துறாங்க. புள்ள பெத்துட்டு அந்த புள்ள பிறந்த பிள்ளைய எப்படி கண்டிப்பாங்க? இப்ப அப்பான்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒரு பிள்ளைய பெத்தா பரவாயில்ல. அவன் கூட ஒரு புள்ள, அதாவது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப சண்டை போட்டுறது, அந்த புருஷனுக்கே தெரியாம வேற ஒரு பிள்ளைய பெத்துறது. இல்லங்க, சமுதாயம் வந்து எங்க இருந்து தற்குறிகள் உருவானாங்க அப்படின்னா கண்டிக்கிறதுக்கே இல்லாத குடும்பங்கள்ல இருந்து அவங்க உருவாயிருக்காங்க. ஒரு தாய் தகப்பருக்கு ஒரு கண்டிக்கப்பட்ட சமுதாயத்துக்குள்ள இருந்து அவங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்க வந்து அவங்களோட பிறப்புகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கும். வேற வேற பிறப்புகள் சம்பந்தமா இருக்கும். அதாவது ஊர்ல சொல்றாங்க, இவங்க எல்லாம் பெத்தாங்களா இல்ல பேண்டாங்களா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கொடூரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதுதான். அந்த மாதிரி இந்த தற்குறிங்க எல்லாம் பாக்குறப்ப அதெல்லாம் வந்து நல்ல குடும்பத்துல இருந்தா அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு பேச்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நல்ல குடும்பம் இல்லைங்கிறது தெரியுது அதுல இருந்து. அந்த நல்ல குடும்ப அமைப்புக்குள்ளாவே இல்ல நாடு. நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேரு அப்படிதான் இருக்காங்கிற இடத்துக்கு வந்து இப்போ நிலைமை இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் போக போக வேற மாதிரி இருக்குமோ, வேற மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்களோ, வேற மாதிரி பயமுறுத்துவாங்களோ, இந்த அரசாங்கத்தையும் பயமுறுத்துவாங்களோன்ற மாதிரி யோசிக்க இல்ல அது ரொம்ப தப்பு. இப்ப நல்ல ஒரு விஷயம் நல்ல அந்த சொன்ன அந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போது என்னப்பா இப்படி எடுக்கிறாங்க, நல்லதும் நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 கோடி பேர் ஓட்டு போடுற எலிஜிபிலிட்டியில இருந்து ஒரு 1 கோடி பேரை எஸ்ஐஆர்ல நீக்கிருக்காங்க. பட் 4 கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க. இதுல வந்து இந்த 5 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 லட்சம் பேரு விஜயை ஃபாலோ பண்ணிட்டு விஜய்க்கு கொடி பிடிச்சிட்டு இந்த தற்குறி கூட்டம்னு நம்ம சொல்றதுங்கிறது ஒரு 5 லட்சம் பேரோட உள்ளார. அதுல வந்து எடுத்து பார்த்தா ஒரு 100 பேர் தான் ஓப்பன் தற்குறியா நமக்கு தெரியும். இந்த மாதிரி பேசுற பொண்ணுங்க இருந்துங்க அப்படிங்கிற இதுல நான் என்னன்னா, இந்த 100 பேரையும் இந்த 5 லட்சம் பேரையும் பார்த்துட்டு இப்ப நம்ம பாம்பே போனோம்னா பாம்பேல கிராண்ட் ரோடுன்னு இருக்கு. அந்த கிராண்ட் ரோட்ல நடந்து போறப்ப அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அறகுறையா ஆடையை போட்டுக்கிட்டு ஆஜாவோ என்ஜாய் கரோ. ஆமா, அதாவது என்ன சொல்றது, 1000 ரூபாய் தான், 1500 ரூபாய் தான், 2000 ரூபாய் தான் அவங்க கூப்பிடுவாங்க. விபச்சாரத்திற்கு அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் அந்த வீட்டுக்குள்ளார கூப்பிடுவாங்க. இது பாம்பேல இருக்கிற கிராண்ட் ரோட விதிமுறைகள் இதுதான். இப்போ அந்த தெருவுல நான் நடந்து போயிட்டு அந்த பெண்கள் எல்லாம் நான் பார்த்துட்டு மொத்த பாம்பேவே இப்படிதான் இருக்கும்னு நான் முடிவு பண்றது எந்த விதத்துல சார்? புரியுதுங்களா? அது மாதிரி இந்த தற்குறி கூட்டம் அப்படின்னு விஜய்க்கு பின்னால இருக்கிற அந்த தற்குறி கூட்டத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பீப்புளே இப்படிதான் இருக்காங்கிறது முடிவு பண்றது தப்பு தானே. அதனால அதாவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் குறப்பே தப்பு. அதுங்க அப்படிதான் இருக்கும். அதை போய் திருத்த முடியாது. இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வரத வந்துட்டு விஜய் பார்த்திருப்பார், கண்டிப்பா பார்த்திருப்பாரு. என்னடா இப்படி இருக்காங்க, இவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இல்ல வெற்றியோ தோல்வியோ நம்ம இந்த தேர்தல்னா வரக்கூடிய தேர்தல கூட பாத்துலான்ட்டு ஒரு அறிக்கை மாதிரியோ இல்ல ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தா மத்தவங்களை காப்பாத்தலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா சார்? ஏன்னா ஆல்ரெடி 41 பேரை நம்ம இழந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஏங்க அதெல்லாம் பேசிக்கா இருக்குங்க. இந்த நாலேஜ்ங்க நீங்க சொல்ற நாலேஜ்ங்கிறது காமனான ஒரு பேசிக்ல இருக்கிற நாலேஜ். அந்த ஆளுக்கு அந்த நாலேஜே கிடையாது.
அவன் எப்படி வீடியோ போடுவான்? சரி அட்லீஸ்ட் கூட இருக்கவங்க அது சொல்லலாம். கூட இருக்கிறவனுக்கு அதை விட நாலேஜ் கிடையாது. இவனுக்கு ஏங்க, அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவர்கள்லாம் அறிவில் சிறந்த ஞானிகள், ஆமா இவங்கெல்லாம் நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வேற லெவலுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ஆளு ஒவ்வொரு படமும் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னால டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த டைரக்டர்ஸுக்கு அவங்க ஒரு டீம் இருக்காங்க. புரியுதுங்களா? சினிமாவில் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஹீரோ ஜெயிச்சிடறான் அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில ஜெயிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 300 பேர் அதுக்கு பின்னால வேலை பார்ப்பாங்க. அந்த 300 பேரும் சீரியஸா சொல்றேன், ஒரு படம் ஜெயிக்குதுன்னா ஒருத்தனோட உழைப்பு கிடையாது. 300 பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அந்த 300 பேர் அங்கங்க அவனோட இன்டெலிஜுவல் இறக்குவான். புரியுதுங்களா? நாம எடுத்தாவது நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு காமன் பீப்புளோட அதீத புத்திசாலிகள் இருக்கிறதுனாலதான் அந்த வெற்றியோட இடத்துக்கு நவர்றது. புரியுதுங்களா? என்னைக்குமே நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கிங்க, சினிமாக்காரன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அது தனிப்பட்ட ஜெயிப்பு கிடையாது, அவனோட சிந்தனை கிடையாது. புரியுதுங்களா? இவன் இந்த ஆளுக்கு வெற்றி படம் தான், எல்லா படமும் வெற்றியா கொடுத்துருக்கல, இந்த ஆளு மூளைக்கு நடிச்சிருந்தானா ஏன் சுறா போய் நடிக்கிறான்? இவன் மூளை சுறா நடிக்கிற அளவுக்கு தான். அங்க ஒவ்வொரு படமும் ஜெயிச்சதுன்னா அது வெற்றி அடுத்தவங்களோட. புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்றதுங்கிறது இந்த ஆளுக்கு நீ ஏன் வீடியோ போடல அப்படின்னு அறியாத மக்கள் அப்படியே இருந்தாதான் அது நல்லது. அவனுக்கு அறிவை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்ச. ஏமா உன் பிள்ளையும் சித்திராத, நீ சித்திராத, ஆமா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொன்னா இது மனசாட்சி இருக்கிறவன். புரியுதுங்களா? ஒரு மனுஷனா இருக்கிறவன். கல்நெஞ்சக்காரன் அப்படிங்கிறது கல்நெஞ்சக்காரங்களோட மைண்ட் செட்டப்லாம் இவன் மைண்ட் செட்டப்லாம். இவன் கல்நெஞ்சக்காரன் கூட கொஞ்சம் இறங்கிருவான். இவன்லாம் சைக்கோ. ஆமா சீரியஸா உட்காந்து ஒரு வீடியோ, ஏன்னா சவால் விட்டு வீடியோ போடுறவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த வீடியோ போட முடியாதா? அதுதான் பலரோட கேள்வியாவே. ரெண்டாவது அந்த அந்த தற்குறிங்க அவங்க யாரையும் நேசிக்கிற உன் மீது அபரீதமான ஒரு ஆசையை வச்சிருக்காங்க. நடிகர்ன்ற அந்த ஒரு பிம்பம் அதான் அந்த பிம்பத்து மேல ஒரு அபரீதமான ஒரு வெறித்தனமான ஆசையை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கியா? என்ன இலை கொடுத்த? படத்தில் நடிச்சிருக்க. இத்தனைக்கும் சொல்ல போனா அதுங்களோட டிக்கெட் காசை வாங்கிதான் நீ வாழ்ந்திருக்க. புரியுதுங்களா? ஒன்னால அதுங்களுக்கு என்ன நடந்திருக்கு? அந்த தற்குறிங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? அப்ப அந்த தற்குறிங்களை பாதுகாக்குங்க என்ன உனக்கு இருக்குங்க? புரியுதுங்களா? சமூக அக்கறையே இல்லாத ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா? ஏங்க இது என்ன டைரக்டராவே சொல்றேன், அவனுக்கு ஒரு அக்கறையுமே கிடையாது. எங்க சமூக அக்கறைங்கிறது ஏங்க குடும்ப அக்கறை இருக்காங்க அவனுக்கு. பொண்டாட்டி எவன், அதாவது எல்லாருமே பொண்டாட்டிக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் எல்லாமே தப்புதான் பண்ணாம இல்லையா, வெளியில் தெரியாம பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நீ எந்த அளவுக்கு பப்ளிக் ஃபிகரா இல்லாதவன் அவனே யோசிப்பான் தப்பு பண்றதுக்கு. ஐயோ 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதாயிருச்சுன்னா அப்படின்னு. நீ உலகம் பூரா தெரியக்கூடிய அளவுக்கு நீ உன்னோட பப்ளிசிட்டியில இருக்கிற, அந்த கெரியரின் உச்சத்துலதான் நீ இருக்கிற. அப்படிங்கிறப்ப உன் ரகசியம் அப்படிங்கறத நீ எவ்வளவு வச்சு மெயின்டைன் பண்ணணும். நீ ஓப்பன் பப்ளிக்கா கையால பொண்டாட்டியும் நடத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற இடத்துக்குலாம் நவர்றதுன்னா, அப்ப இதெல்லாம் பார்த்து மக்கள் கொண்டாடுறாங்கன்னா மக்களை எந்த அளவுக்கு கேடுகட்ட மக்களா இருக்காங்க அப்படிங்கிறதுனா இது ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதாவது நாம் தப்பு பண்றத நியாயப்படுத்திக்க, தப்புன்னே சொல்றதே கிடையாது. நான் சரியாதான் பண்றேன். கூட இருக்கிற கம்யூனிட்டிகளும் தலைவரே, ஆமா தலைவரே, நீங்க தான் தலைவரே, சூப்பரு அப்படின்னு ஏத்தி விடுறதுன்னு இருக்குல்ல. அதாவது வாழ்ற வாழ்க்கையே இந்த வாழ்க்கை தப்புங்கிற ஒரு புரிதலுக்குள்ளார இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்கிறவங்க எப்படி புரிய வைக்க முடியும்? இதெல்லாம் என்ன சொல்றது, இவனெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும்னா கீழே கமெண்ட்ல போடுவாங்க, ஆமா அது தற்குறி, என் தலைவரை பத்தி நீ தப்பா பேசுறதுனாலதான் அப்படின்னு. ஆமா என்ன பண்றது நேரம். ஆனா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. சரி ஏதோ யதார்த்தமா தப்பு பண்ணிட்டாங்க யோசிக்கிறாங்கன்னா கூட டக்குன்னு ஒரு ஸ்பார்க்ல அவங்களுக்கு தோணும் இல்லையா, ஐயோ நம்ம பண்றது தப்பு தானே, இவருக்காக நாம போய் இப்பெல்லாம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அந்த நினைப்பு வரும் இல்லையா? இல்லங்க, அதாவது யார வேணுமாலும் நீங்க ஏமாத்தலாம் அவரோட, புரியுதுங்களா? ஆனா காலத்தை நீங்க ஒரு காலத்துல ஏமாத்த முடியாது. ஒரு இதே தமிழ் மக்கள் ஒரு ராமராஜன் கதவை திறந்து இறங்க முடியாது, அழுத்திட்டு நிற்பாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு திறக்கணும், அந்த காரை சுத்தி அப்படி நிற்பாங்க. அந்த ராமராஜன் இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் போய் பார்ப்போம்? அது ஒரு காலம், இது ஒரு காலம், அது ஒரு காலம். அதான் அந்த காலம் பதில் சொல்லுங்கிறது இருக்குல்ல, காலத்துக்கு முன்னால எவருமே நிக்க முடியாது அப்படிங்கிறது, அதுதான் சொல்ல வரேன். ஒரு மோகனுக்கு இல்லாத பெண்கள் ரசிகர் கூட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. பெண்கள் நான் சொல்றது
ஒரு மைக் மோகனை விரும்பாத பெண்கள் அவங்கள விரும்பிட்டாங்க. ஆ? இதே தமிழ்நாட்டுல அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தியாகராஜ பாவம் ஸ்ரீரங்க ரங்கநாத கோயில பிச்சை எடுத்தாருங்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கானு அப்படின்னா அவனை கூட்டிட்டு போய் ஐயா உங்க படத்தெல்லாம் பார்த்து நாங்க எதுவும் எவனாவது வீட்டுல கொண்டு போய் திண்ணையில உட்கார வச்சா சோறு போட்டானா? சார் ரொம்பலாம் நம்ம அவ்வளவு தூரம் கூட போக வேணாம் சார். ரீசன் கொஞ்சம் மிடில் ஆஃப் த இயர்ல கூட பார்க்கலாம். மாதவன் டும் டும் படம் எடுத்துக்கோங்க, அலைப்பாயுத படம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லேடிஸ்லாம் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருந்தாங்க. என்னோட க்ரஷ்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தசாமி அந்த ரோஜா படத்துல எல்லாம் அவருக்கு ஒரு இப்போ அவங்களாம் வந்துட்டு பாருங்க இருக்கிற இடம் தெரியாம வேற ஒரு கேரக்டர் உள்ள இவனுங்கெல்லாம் வந்து இது நிரந்தரம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஏ ராஜாவாவே இருப்போம் அப்படின்னு. ஆமா, ராஜாங்கிறது வந்து ராஜாவா இருக்கிறதுக்கான இடத்துக்கு உனக்கு அந்த இடம் கிடைக்குதுன்னா அதுல என்ன தெரிஞ்சுக்குதுங்கிற மூமெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயாலாம் நான்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அவரோட தாட்ஸோட இதெல்லாம். ஆனா அவரோட பிகினிங்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா என்னடா அது கருணாநிதிக்கு பிள்ளையா இருக்காரு அதனால இந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தையா தான் நம்மளே பேச முடியாது. ஆனா இன்னைக்கு அவரோட செயல்பாடுலாம் பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நம்மள நம்பி பொறுப்பு அந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்காங்க. அந்த உட்கார வச்சிருக்க இடத்துல நாம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணுங்கிற அந்த உள் உணர்வு எனக்கு இருக்கணும். இந்த கம்யூனிட்டி வேலைக்கு ஏதாவது அப்படி இருக்குதா? ஏறுனா பிளைட்டு இறங்குனா பிளைட்டு. தனி விமானம் தான். தனி விமானத்துல ஏங்க தனி விமானத்தை பத்தி போறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்க எவ்வளவு நாளைக்கு போறீங்க? சார் மக்களோட மக்களா நினைச்சு அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஏங்க நான் சொல்றது என்னன்னா மக்களோட மக்களா இருக்கிற பிரச்சனை தான் புரிய வைக்கலாம் அவசியம் இல்லை. அதாவது கஷ்டப்படுறவன் இப்படி எல்லாம் இருப்பாங்கிறத நீ படிச்சாவது தெரிஞ்சு கேட்கிற. நீ படிப்பறிவும் கிடையாது, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஓடிட்ட. புரியுதுங்களா? ஒரு அறிவே இல்லாதவன் இதெல்லாம் எப்படி புரிய வைக்க முடியுங்கிறதா எனக்கு புரியல. அதாவது அம்பேத்கர் வந்து தமிழ் பேசிட்டு இருந்தாரா? ஆனா இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமத்திலேயே அம்பேத்கர் செலவு சட்ட மேதைனாலே நமக்கு அம்பேத்கர் தான் ஞாபகம் வரும். இல்ல யாருன்னே தெரியாத அந்த அம்பேத்கரை நம்ம பார்த்தது கூட கிடையாதுனாலும் அங்க போய் இருக்கானுங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு அவர் வந்து தமிழ் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தமிழ்நாட்டையும் பேசிட்டு இருந்தாரா என்ன? அவர் போட்ட சட்டம் அந்த சட்டத்தை நிர்மாணிக்கிற விஷயத்துல எவ்வளவு நலிவடைந்த மக்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இவ்வளவு பின்னணி இருக்குல்ல. ஆனா இந்த கம்யூனிட்டி இவன் கட்சியிலேயே வந்து உருண்ட கண்ணாடி போட்டுக்கிட்டா அவர் அம்பேத்கர். ஐயோ அந்த கொடுமை தாங்க முடியல. இந்த கம்யூனிட்டி யாரு அம்பேத்கர் பேரை அசிங்கப்படுத்துன்னு எங்க கட்சியில அம்பேத்கர்னு அவனை காட்டுறான். அவன் ஒரு பொம்பளை பொறிக்கு மாதிரியே இருக்கான். ஆமா, உருண்ட கண்ணாடி போட்டுக்கிட்டா அவன் அம்பேத்கர்னா புரியல எனக்கு. அதாவது ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னா கூட அது யாரு பேரை சொல்லி கிண்டல் பண்றது வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் அந்த அறிவு கூட அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம என் கட்சியிலயும் அம்பேத்கர் இருக்காரு அப்படிங்கிறது எந்த விதத்துல பார்ப்போம் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதிக்குள்ள நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் தொடர்ந்து பேசலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.